வெல்கம் டு கிச்சன் மாஸ்டர்ஸ். இன்னைக்கு நம்ம பண்ண போற ரெசிபி வீட் ஹல்வா. இது ரொம்ப ஹெல்தியான இது. இப்போ இதுக்கு தேவையான இன்கிரிடியன்ஸ் பார்த்துக்கலாம். நம்ம ஒரு ஹாஃப் கப் கிட்ட நான் கீ எடுத்திருக்கேன். அதே மாதிரி ஹாஃப் அ கப் வீட் ஃப்ளார், சுகர் ஹாஃப் கப்பு கொஞ்சம் கம்மியா எடுத்திருக்கேன். சுகரோட குவான்டிட்டி நம்மளுக்கு தேவையான ஸ்வீட்னஸ்க்கு மாதிரி கொஞ்சம் அதிகமோ கம்மியோ பண்ணிக்கலாம். இதுல கொஞ்சம் பாதாம் கிரைண்ட் பண்ணி வச்சிருக்கேன். கோஸ்லி டெக்கரேஷனுக்காக கொஞ்சம் பாதாம் கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். அதுல ஃபர்ஸ்ட் நம்ம கீ போட்டு ஃப்ளேம் மீடியம் லோல வச்சுக்கணும். அண்ட் வீட் ஃப்ளார், இது ரெண்டுத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணணும். இதோட கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகணும், பிஸ்கெட் கலர் மாதிரி வரணும். அது வரைக்கும் நம்ம ரோஸ்ட் பண்ணணும். சைட் பை சைட் 1.5 கிளாஸ் அளவுக்கு நான் வாட்டர் ஹீட் பண்றதுக்காக வச்சிருக்கேன். வாட்டர் சைட்ல பாயில் ஆயிட்டு இருக்கு. நம்ம இது ரோஸ்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. நல்லா கொஞ்சம் அரோமா வந்துட்டு இருக்கு. இன்னும் கொஞ்சம் கலர், இது லைட்டா கலர் சேஞ்ச் ஆயிருக்கு. இன்னும் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகணும். இந்த கலர் சேஞ்ச் ஆன பிறகு இதுல நம்ம கொஞ்சம் பாதாம் போட்டு ரோஸ்ட் பண்ணணும். இப்போ இது கொஞ்சம் ரோஸ்ட் ஆயிடுச்சு. இதுல நம்ம பாதாம் போட்டுட்டோம். நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. நல்ல ஒரு அரோமாவும் வருது. இதுல நம்ம பாயில் பண்றதுக்காக வச்சிருந்த வாட்டர் இதுல போட போறோம். இப்போ இந்த பாயிலிங் வாட்டரை இதுல கொஞ்சம் கொஞ்சமா மிக்ஸ் பண்ணணும். இல்லைன்னா ஒரே அடியா போட்டோம்னா ஃபுல்லா லம்ஸ் ஃபார்ம் ஆயிடும். ஸோ நம்ம கொஞ்சம் வாட்டர் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிட்டு திருப்பி கொஞ்சம் வாட்டர் போடணும். இல்லை ஃபுல்லாக வாட்டர் போடக்கூடாது. நம்ம எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு வாட்டர் போட்டுட்டா போதும். இந்த கன்சிஸ்டன்சி வரணும். பார்த்தீங்களா எப்படி இந்த ஒரு கன்சிஸ்டன்சி வந்திருக்கு? இந்த கன்சிஸ்டன்சிக்கு இது வரணும். அதே மாதிரி சைட் பை சைட் இது நெய் இது ஆகுது பாருங்க. இப்போ இதுல வாட்டர் ஃபுல்லா எவாப்ரேட் ஆயிடுச்சு. நம்ம இதுல வச்சிருந்த சுகர் மிக்ஸ் பண்ண போறோம். சுகர் எப்பவுமே லாஸ்ட்ல தான் போடணும். வாட்டரோட சேர்த்து போடக்கூடாது. இப்போ நம்மளோட எம்மி வீட் ஹல்வா ரெடி. இதை ஒரு பவுல்ல நம்ம எடுத்துக்கலாம். கொஞ்சம் பாதாம் போட்டு நம்ம டெக்கரேட் பண்ணிக்கலாம். So here is it's ready wheat halwa. Thank you for watching.